என் தங்க பிள்ளையே, இன்று உன் அப்பன் கருப்பன் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற இந்த செய்தியானது மிக முக்கியமான செய்தி. இன்று உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிகவும் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தியாகும். உன் அப்பன் கருப்பன் நான் உன் வாழ்க்கையை பற்றியும் உன் துணையை பற்றியும் உன் துணைக்காக காத்திருக்கும் ஒரு பெண்ணை பற்றியும் சொல்ல வந்திருக்கிறேன் என்றார். நிச்சயமாக அதனை நீ தெரிந்து கொள்ளத்தானே வேண்டும். என் பிள்ளையே, இப்போது எத்தனையோ நாட்களுக்கு பிறகு உனக்கும் உன் துணைக்கும் இடையில் இருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் மறைந்து இப்போது உன் உறவு உன்னை தேடி வர தயாராகிவிட்டது. இந்த உறவு உன்னை தேடி வரும்போது என் குழந்தையே, நீ எப்போதும் நிச்சயமாக இந்த உறவின் மீது நீ வைத்திருக்கின்ற அன்பு இன்னும் அதிகமாகி வரும்போது ஒட்டுமொத்த அன்பையும் அவரிடத்தில் கொட்டி தீர்க்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் நான் சொல்கின்ற ஒருவர் இப்படியெல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த விஷயங்கள் எதுவும் உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வந்து மறந்துவிடக்கூடாது என்பதையும் இந்த இடையில் வழிமறைத்து உன்னுடைய உறவிடம் பேச வேண்டும் என்று தயாராக இருக்கின்றார்கள். என் பிள்ளையே, இப்படியும் உனக்கு உன் உறவுக்கும் இடையில் வழி தரிமாறி நிற்கின்ற இந்த பெண் யார், அவர்களின் தேவை என்ன என்பதையும் உன் வாழ்க்கைக்குள் அவள் நுழைய வேண்டிய காரணம் என்ன, அப்பன் கருப்பன் உனக்கு அதனை வெளிப்படையாக சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். என்னவென்றும் வெட்டு ஒன்று துண்டு ஒன்று துண்டு ரெண்டு என்று பேசுகின்ற உன் அப்பா நான் அல்லவா அதை ஒளித்து மறைத்து பேச விரும்பவில்லை. ஏனென்றால் உன் வாழ்க்கையை இங்கு பதம் பார்க்க நினைத்து விட்டார்கள். இதற்கு மேலும் நான் மறைத்து வைத்து இவர்கள் துன்பத்தை கொடுப்பார்கள் என்று யோசித்து கொண்டிருந்தோமானால் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பல கஷ்டங்களை உனக்கு தந்து கொண்டே இருக்கும். மேலும் மேலும் உனக்கு பல இன்னல்களை உன் வாழ்க்கையில் நடத்தி கொண்டே இருக்கும். அதனால் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சரியான புரிதலை கொடுக்க வேண்டும் என்றுதான் உன் அப்பன் நான் கருப்பன் நான் உன் வாழ்க்கையில் முன்னிலையில் வந்திருக்கின்றேன். என்னவாகிவிட்டது எதுவாகிவிட்டது என்று என் குழந்தை நீ வருத்தப்படுகின்றாய் அல்லவா? ஆனால் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களும் உனக்கே உனக்கான உண்மைகளும் இந்த வாழ்க்கையில் இனிமேல் உனக்கு மிகப்பெரிய புரிதலை கொடுக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதே. உனக்கும் மிகப்பெரிய ஆறுதலையும் கொடுக்க வேண்டும் என்று உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கான உண்மைகளை நிச்சயமாக எடுத்து சொல்ல வேண்டும். இதையெல்லாம் இந்த அப்பன் கருப்பன் உனக்கு எடுத்து சொல்ல வந்திருக்கும் போது என்னையே உன்னிடத்தில் பேச விடாமல் தீய சக்திகள் தடுத்து நிறுத்திதான் முயற்சி செய்கின்றது. எங்கே உனக்கு இந்த கருப்பன் நல்ல விஷயத்தை சொல்லி உன்னை நல்வழிப்படுத்தி விடுவேனோ, உன் வாழ்க்கையில் இந்த தீமைகள் எல்லாம் சேர்ந்து நடத்துகின்ற விஷயங்களை உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி விடுவேனோ என்று சொல்லி இங்கே நீ தீவைகளின் ஆட்டங்கள் எல்லாம் அதிகரிக்க தொடங்கியிருக்கின்றது. எந்த தீமைகள் எத்தனை ஆட்டத்தை ஆடினாலும் இந்த அப்பன் கருப்பன் முன்னால் அதுவெல்லாம் ஈடுபடுமா? இந்த அப்பன் கருப்பன் அதற்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்து விடுவேனா என்ன? நிச்சயமாக நான் ஒருபோதும் கொடுத்து விட மாட்டேன். அப்படி இருக்கும்போது என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் இப்போது உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. உன்னை தேடி வந்த இந்த கருப்பன் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்த நினைப்பது எல்லாம் என்னவென்றும் நீ சரியான புரிதலில் கொண்டு வந்தும் நீ நிறுத்தும் பட்சத்தில் உனக்கே உனக்கான பல உண்மைகளை அப்பன் தந்துவிட நினைக்கின்றேன். எவ்வளவு துன்பங்களை கொடுத்திருந்தாலும் உன் வாழ்க்கைக்கும் உனக்கும் ஏகப்பட்ட கஷ்டங்களை இவர்கள் கொடுத்திருந்தாலும் அப்பன் கருப்பன் நான் இருக்கும் போது இதுவெல்லாம் சாத்தியமில்லை. இருந்தாலுமே இந்த மனிதர்கள் ஏன் இப்படி நினைக்கின்றார்கள்? இந்த பெண் எதற்காக உன் வாழ்க்கை
வாழ்க்கைக்குள் குறுக்கே நிற்கிறாள் என்று நான் பார்க்கும்போதுதான் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டேன். இது பொறாமை எண்ணத்தை கொண்ட ஒரு பெண். இந்த பெண்ணானவள் ஒன்று உன் வாழ்க்கை துணையின் தாயாக இருக்கலாம், அல்லது உன் வாழ்க்கை துணையின் உடன் பிறந்த உறவாகவும் இருக்கலாம். ஆனால் என் குழந்தையே, யாருடைய நடவடிக்கைகள் கருப்பன் சொல்வது போல இருக்கிறதோ அவர்கள்தான் இதை செய்கிறார்கள் என்பதை முதலில் புரிந்து கொள். என் குழந்தையே, இப்போது இத்தனை நாளும் உனக்கும் உன் துணைக்கும் இடையில் ஏகப்பட்ட பிரிவு உன்னால் ஏற்பட கொள்ள வேண்டும். முடியாத ஒரு பிரிவாக இருந்தது. நீ நினைத்து நினைத்து பார்த்து மிகுந்த வேதனைப்பட்டு கொண்டு இருந்தாய். மிகுந்த துன்பங்களை நீ அனுபவித்து கொண்டிருந்தாய். எதுவானாலுமே இந்த வாழ்க்கைக்குள் நமக்கு நடக்கக்கூடிய உண்மைகளை என்னவென்று நான் சரியாக உணர்ந்து கொள்ள முடியாதபடிக்கு என் பிள்ளை நீ ஏகப்பட்ட கஷ்டங்களோடும் கண்ணீரோடும் கவலைகளோடும் இருந்து கொண்டிருந்தாய். அப்படி இருக்கும்போது உனக்கு நடப்பதையெல்லாம் உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. நாம் துணைதானே நம் வாழ்க்கை, அவர்கள் மட்டும்தானே நமக்கு எல்லாம். அப்படி இருக்கும்போது அவர்கள் நமக்கு இப்படி ஒரு துன்பத்தை கொடுக்கலாமா என்று சொல்லி என் குழந்தை நீ மிகுந்த வேதனைப்பட்டு நின்று கொண்டிருந்தாய் அல்லவா? உன்னை தேடி வரும்போது நான் உன் முன்னால் ஒரு விஷயத்தை நடத்தும் போதும் இதையெல்லாம் நாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இந்த அப்பன் கருப்பன் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடத்துகிறேன் என்பதை நிச்சயமாக என் பிள்ளை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வந்து நான் உனக்கு கொடுக்கும் போது இதையெல்லாம் நீ சரியான புரிதலும் சரியான தெளிவோடும் அறிந்து கொள்ளும் போதுதான் இந்த அப்பன் இந்த பெண்ணினுடைய சூழ்ச்சிக்கான காரணம் உனக்கு தெரியும். அதனால் என் பிள்ளையே, உன் துணைக்கும் உனக்கும் இடையில் அந்யோன்யம் அதிகமாகத்தான் இருக்கின்றது. இருவருக்கும் இடையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை தீர்த்துவிட முடியும் நிலையில் தான் இருக்கின்றாய். ஆனாலும் என்ன செய்ய முடியும்? இது போன்ற பெண்கள் உள்ளே நுழைந்து அங்கே களங்கத்தை மூட்டி போது எந்த பக்கம் சாய்ந்து என்று தெரியாமல், யார் பேச்சை கேட்பது என்று புரியாமல் என் குழந்தையே ஐயோ என்று விலகி சென்று விட்டுதான் உன் துணை. இது இப்படி ஒரு வாழ்க்கை வேண்டாம் என்று நினைக்கின்ற அளவிற்கு இவர்களின் ஆட்டம் அதிகரித்து விட்டது. என் குழந்தையே, பொதுவாகவே நாம் சந்தோஷமாக இருக்கின்றோமோ இல்லையோ, நம்மை சார்ந்தவர்கள் சந்தோஷமாக அவர்கள் கிடைத்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ வேண்டும் என்று நினைப்பதுதான் நல்ல உறவாக இருக்க முடியும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இவர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். உன் துணையோடு நீ சந்தோஷமாக இருக்கக்கூடாது என்று நினைக்கின்றார்கள். ஏனென்றால் இவர்கள் நல்ல மனிதர்களே அல்ல என்பது மட்டும்தானே பொருள். அவர்களுக்கு எண்ணங்கள் இப்படி இருக்கிறது என்றால் நாம் துணையோடு நம்மை வாழ விடாமல் இவர்கள் செய்கிறார்கள் என்றால் அந்த இடத்திலேயே எதிர்த்து கேள்வி கேட்க ஒரு முறை துணிந்து விட்டால் அடுத்த முறை உன் வாழ்க்கை பற்றி பேசுவதற்கு இவர்கள் யோசிப்பார்கள். ஆனால் நீ கொடுத்த இடம்தான் இப்படி ஒரு நிலை உருவாக்கி இருக்கிறது. அன்று இவர்கள் சொன்ன ஒரு விஷயம் அப்படியே சொல்லட்டுமா? இது நடக்கவில்லை என்று உன்னால் ஒருபோதும் சொல்லிவிட முடியாது. இப்படி ஒரு செயல் நடந்த பிறகும் துணையின் மீது நம்பிக்கை இல்லாமல் அவர்களிடம் நாம் மனவேதனைப்படுகிறோம் என்றால் அது நிச்சயமாக துணையினுடைய தவறுதானே. அதை தவிர வேறு எதுவும் கிடையாது. என்ன நடந்தது என்று தெரியுமா? உனக்கும் உன் துணைக்கும் இடையில் எப்பேற்பட்ட சிறு சிறு பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை அப்படியே முறிந்திருக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. ஆனால் ஒரு பெண் அருகில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறாள் என்று சற்று உனக்கு கோபம் அதிகமாகி அந்த இடத்தை விட்டு நீ வெளியேறி விடுகின்றாய். உடனே அந்த பெண் உன் துணையிடம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பார்த்தாயா இவர் எப்படி இதெல்லாம் செய்கிறார் என்று பார்த்தாயா? இன்னுமா இவர்கள் வைத்து நீ வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றாய் என்ற ஒரு கேள்வியை அந்த பெண் கேட்கின்றார். அந்த நேரத்தில் உன் துணை சொன்ன பதில் என்னவாக இருக்க வேண்டும் என்று தெரியுமா? எனக்கு தெரியும். என் குழந்தையே, என் வாழ்க்கையை பார்த்து கொள்ள நீ உன் வேலையை பார்த்து கொண்டு செல் என்று அன்று உன் துணை சொல்லி இருந்தால் அவர்கள்தான் உண்மையாகவே உன் அன்பிற்கு தகுதியானவர்கள். அதனால்
அதையெல்லாம் தாண்டி அந்த பெண் சொல்லும் போது இவர் தலையாட்டி கொண்டு, ஆமாம், நீ சொல்வது சரிதான், இவர்களுக்கு சற்று திமிரு அதிகமாகத்தான் என்று போல பேசியிருப்பாயானால், இவர்கள் சொன்னதை சரியா இவர்கள் தலையாட்டி இருந்திருப்பார்களானால், நிச்சயமாக என் குழந்தை, இந்த இடத்தில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை துணை பற்றி நீ சற்று யோசிக்கத்தான் வேண்டும். ஏனென்றால் வாழ்க்கை இன்றோடு முடிந்து விடுவதல்ல. காலம் முழுவதும் இந்த பயணத்தை இவர்களோடு நீ தொடர வேண்டி இருக்கின்றதல்லவா? காலம் முழுவதும் இவர்களோடு நீ கடந்து செல்ல வேண்டி இருக்கின்றதல்லவா? அப்படி இருக்கும்போது என் குழந்தை, இதையெல்லாம் நீ உணர்ந்து கொண்டு உன் வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொண்டு, நிச்சயமாக என் குழந்தை, இதை நீ உணர வேண்டும். இந்த நேரம் நான் உனக்கு தருவது போல இந்த வாழ்க்கையில் வேறு எதுவும் உனக்கு நடக்கப் போவது இல்லை. வேறு எந்த ஒரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை பெரிதுபடுத்த போவது கிடையாது. நடப்பதையெல்லாம் நல்லது என்று உணர்ந்து உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ உண்மை என்று புரிந்து கொண்டு எப்போதும் நீ பெரும் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். நீ மட்டும் சரியாக இருந்தால் போதுமா? உன்னுடைய துணையும் அங்கே சரியாக இருக்க வேண்டும். உன்னுடைய துணையும் அத்தனை விஷயங்களையும் சரியாக செய்ய வேண்டும். அவர்களுக்கு மனதில் நல்ல மாற்றங்கள் வர வேண்டும். அதற்கு நிச்சயமாக ஒரு பாடத்தை இந்த அப்பன் கருப்பன் கற்றுக் கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கருப்பா, நாம் சரியாக தான் இருக்கிறேன். இவர்கள் தானே இன்று இது போன்று நடந்து கொள்கிறார்கள். இந்த பெண் எப்போதும் என் வாழ்க்கையை விட்டு செல்கின்றாளோ அப்போது என் வாழ்க்கை சரியாகிவிடும் என்று நினைக்கின்றாய் அல்லவா? என் குழந்தையே, நிச்சயமாக ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள். எத்தனை பேர் வேண்டுமானாலும் எதிர்த்து நிற்கலாம். ஆனால் ஒருபோதும் யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்க்க கூடாது. சில நாட்களுக்கு முன்பாக இந்த பெண்ணிடத்தில் நீ எதிர்பார்ப்புகள் இருந்தது. அதனால்தான் அவள் உன்னை ஆட்டி படைக்க நினைக்கின்றாள் என்பதை முதலில் நீ புரிந்து கொள். இனி யாராவது உன்னை தேடி வருவதும் உன்னை சூழ்ந்து வருவதும் உனக்கு நன்மையை கொடுப்பதும் என்னவென்று புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக உனக்கான நன்மைகள் ஒவ்வொன்றும் உன்னை வந்து சேர்ந்தே தீரும். உனக்கான ஒவ்வொரு உண்மைகளும் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொள். நல்ல நேரத்தை நான் உருவாக்கிவிட்டேன். நல்ல மாற்றத்தை நான் உனக்குள் தந்து விட்டேன். கருப்பன் நான் இருந்து உனக்கு நடத்துவதெல்லாம் உனக்கு புரியும்படி இந்த வாழ்க்கையில் பேரதிசயங்களை நடத்த நான் வந்துவிட்டேன். அப்பன் சொன்னது போல இந்த வாழ்க்கை இந்த பெண்ணுக்குள் இருப்பது உண்மைதான். உனக்கும் உன் வாழ்க்கை துணைக்கும் இருக்கின்ற அந்யோன்யத்தை தடுத்து நிறுத்துவது இவள்தானே. அப்படி இருக்கும்போது எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளை, இனிமேலும் நீ எதற்கும் கலங்கி நிற்காதே. உன் பக்கம் தவறு இல்லை என்னும் போது என் பிள்ளை, நீ எதையும் துணிந்து எதிர்கொள். உன் துணை உன் பக்கம் வருகிறது என்றால் மட்டும்தான் இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக இருக்கும். இல்லை என்றால் காலம் முழுவதும் இவர்களோடு அனுசரித்து ஒரு பிரச்சனைக்குள் சிக்கி தவிர்ப்பது போலதான் இருந்துவிடும். இந்த நிலை நாம் மாற்ற வேண்டும். இந்த சூழ்நிலையை தாண்டி நீ என் பிள்ளை வர வேண்டும். என் பிள்ளையை இதற்காக இந்த அப்பன் கருப்பன் எப்போதும் சொல்கிறேன். என்னுடைய பிள்ளைகள் பெண் பிள்ளைகளானாலும் சரி, ஆண் பிள்ளைகளானாலும் சரி, எப்போதுமே தனித்து இயங்க வேண்டும். நீ தயாராக இருக்க வேண்டும். உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாவற்றையும் சரியாக செய்திட எப்போதும் தயாராக இருக்க வேண்டும். ஒருவரின் துணை இருந்தால்தான் இன்னொருவரால் வாழ முடியும் என்றால், நாளை என்ன சிறு பிரச்சனைகள் வந்தாலும் இன்னொருவர் நடுதெருவில் தான் நிற்க வேண்டிய நிலை வரும் என்பதை நீ மறந்து விடாதே. அடுத்தவரின் பேச்சை கேட்டு நாம் மனதை மாற்றிக்கொள்ள துணிந்து விடுவார்கள். எந்த இடத்திலும் உன்னை விட்டுவிட வாய்ப்புகள் அதிகம் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். அதனால் என்னவானாலும் இந்த வாழ்க்கை உன் வசமாகிட நீ எப்போதும் தயாராக இரு. உன்னை சூழ்ந்து வருகின்ற உண்மைகள் புரிந்து கொள்ள எப்போதும் தயாராக இரு. உன்னை சுற்றி வருகின்ற இந்த உண்மைகளை தெரிந்து கொள்ள நீ தயாராக இரு. இந்த கருப்பன் சொன்ன வார்த்தைக்கு வேறு எது பேச்சு உன்னிடத்தில்
இருக்கிறதா? அப்படியானால் இத்தனை நேரமும் என் பதிவினை நீ கேட்டுக்கொண்டிருப்பது உண்மை என்றால் நிச்சயமாக என் குழந்தை நீ சற்றென்று இந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? கருப்பா, உன் பேச்சுக்கு மறுபேச்சு இல்லை என்று நீ சொல்லிவிடு. நிச்சயமாக உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உனக்கு என்னவென்று தெரிய வரும். கருப்பன் வழிகாட்டுவது எதற்காக, யாருக்காக என்பதையும் நீ புரிந்து கொள்வாய். உன் வாழ்க்கையை நீ அழகாகுவதும் இல்லை அலங்கோலம் படுத்துவதும் மாற்றுவதும் உன் கையில் தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள். இதையெல்லாம் இனியாவது சரிவர உணர்ந்து கொண்டு உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றி கொண்டால் உனக்கு நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு நன்மையை மட்டும் எடுத்து சொல்லும் என்பதை நீ சரியாக புரிந்து கொள்வாய். இனி எந்த நிலையிலும் உன்னை கைவிட மாட்டான். இந்த அப்பன் கருப்பன் என்பது உன் மனதில் எப்போதும் இருக்கட்டும். வேறு யாரும் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் இந்த கருப்பன் தேவையில்லை என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொண்டாலே போதும். என் குழந்தையே, ஒரு முறை உன்னுடைய மனதினை ஒரு நிலைப்படுத்தி இந்த அப்பன் கருப்பன் உன்னோடு அன்போடு உன் மனதில் நினைத்துக்கொள். எந்த விதமான கலக்கமும் உனக்கு மனதில் தேவையில்லை. எல்லாவற்றிற்கும் உன் அப்பன் நான் இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். என் செல்ல குழந்தையே, நான் உன் துணையினுடைய மனதில் என்ன இருக்கிறது என்று கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொண்டேன். அதை தான் உன்னிடம் சொல்கின்றேன். அது மட்டுமல்ல, அங்கே உன்னுடைய துணை மனதை தவிர மற்றவரின் மனதிலும் என்ன இருக்கிறது என்பதையெல்லாம் உன் அப்பனால் புரிந்து கொள்ள முடிந்தது. என் தங்கமே, யார் யார் என்னென்ன நினைக்கிறார்கள் என்பதை முதலில் சொல்லிவிடுகின்றேன். அதன் பிறகு என் பிள்ளை ஏன் உன் துணையானது எப்படி ஒரு முடிவை எடுத்தது என்பது நீயாகவே புரிந்து கொள்வாய் அல்லவா? என் குழந்தையே, உன்னுடைய துணை அவர்களின் இல்லத்தில் இருப்பதற்கும் உனக்கும் எதிராக இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் மனதில் என்ன எண்ணங்கள், உன்னை பற்றிய தவறான எண்ணங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதற்கு காரணம் நீ பேசும் சில வார்த்தைகள். நீ பேசியதும் உன் பக்கம் நியாயமே இருந்தாலும் அது அவர்கள் பக்கம் அவர்களுக்கு தவறாக தான் தெரிகின்றது. ஏனென்றால் எல்லோருமே அவர்கள் பக்கம் நினைப்பது சரிதான் என்று நினைக்கின்றார்கள் அல்லவா? அவர்களுடைய எண்ணங்களும் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. என் குழந்தையே, அது மட்டுமல்ல, அவர்கள் ஏற்பட்ட அந்த எதிர்மறையான எண்ணத்தை உன்னுடைய துணையின் மனதில் இப்போது விதைத்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அதிகமாக உன்னுடைய துணையின் மனதில் தேவையில்லாத விஷயங்கள் கலந்து உன்னை எப்போதும் வெறுக்கும்படி கொண்டிருக்கின்றார்கள். உன்னுடைய துணைக்கு தவறான உன்னை பற்றி நினைப்பதற்கு என்னென்ன வழிகள் இருக்கிறதோ அத்தனை வழிகளும் அவர்கள் பயன்படுத்தி உன் மீது அவதூறு பரப்பி கொண்டிருக்கிறார்கள். உன் துணையானது உன்னை பற்றி அவர்கள் அப்படி இல்லை என்று மறுத்து கூட பேச முடியாமல் இந்த விஷயத்தை எல்லாம் காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற ஒரு விஷயம் நடக்கிறது என்னும் போது என் குழந்தையே, அதை உன்னால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது மட்டும்தான் உண்மை. அது மட்டும்தான் நன்கு அறிந்த விஷயம். ஆனால் அதையெல்லாம் நடக்கும் போது உன்னுடைய துணை அனுமதி தாத்திருத்ததற்கு என்ன காரணம் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எத்தனையும் நாம் அவருக்கு உயிராக இருந்தாலும் அவர்களுடைய குடும்பம் என்று ஒன்று வரும்போது அங்கே அவர்களுடைய மனது சிறிது தடுமாற்றம் அடையத்தான் செய்கிறது. ஏனென்றால் நீ பேசிய அந்த வார்த்தைகள் அவர்களுக்கு எத்தனையோ வேதனைகளை கொடுத்து விட்டது என்றுதான் இன்னும் அவர்கள் மறக்காமல் அதையே பேசிக் கொண்டிருந்தார்கள். உன்னுடைய துணையின் மனதை அழிய நினைக்கும் போதுதான் அவர்களுடைய மனது பெரிதும் சஞ்சலப்பட்டு நிற்கின்றது. தன்னுடைய வாழ்க்கை துணையாக காலம் முழுவதும் வரக்கூடியவர்கள் இப்போதே இந்த குடும்பத்திற்கு இத்தனை பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் நாளை எப்படி இங்கே வந்து ஒற்றுமையாக இருக்க முடியும் என்று அவர்கள் கவலையோடு இருக்கின்றார்கள் அல்லவா? என் தங்க
பிள்ளையே அவர்களுடைய எண்ணங்களை தவறு என்று முழுமையாக சொல்லிவிட முடியாது. அதேபோல் நீ செய்தது சரி என்று முழுமையாக சொல்லிவிட முடியாது. அப்பன் சொல்வது சரிதானே என்று ஒருமுறை நீ சிந்தித்துப் பார். என் குழந்தையே, இப்போது நியாயமாகவே நீ பேசியிருந்தாலும் யாரை பேசினோம் என்பதில் மட்டும் சிறிது கவனம் செலுத்தி இருக்க வேண்டும். என் தங்க பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கை துணையினுடைய சம்பந்தப்பட்டவராக அவர்கள் இருக்கும்போது சிறிதளவு நீ கவனத்தோடு பேசி இருக்க வேண்டும் அல்லவா? அதற்காக நீ நியாயத்தை எடுத்து சொல்லவில்லை என்று உன் அப்பன் கருப்பன் சொல்லவில்லை. அதற்கான நேரத்தை பார்த்து பார்த்து யாரிடத்தில் எப்படி சுவாசமாக சொல்ல வேண்டுமோ அதை போலதான் பேசிக்க வேண்டும் என்றுதான் அப்பன் சொல்கின்றேன். உனக்கான சூழ்நிலை இல்லாத, சாதகமாக இல்லாத போது நீ பேசியதுதான் இத்தனை பிரச்சனைக்கும் காரணமாக மாறிவிட்டது. இப்போது அது எந்த அளவிற்கு வந்து நிற்கிறது என்று பார்த்தாயா? உன்னை உன் துணையிடமிருந்து பிரிக்கும் அளவிற்கு திட்டம் தீட்டுகிறார்கள். அது அந்த அளவிற்கு இந்த விஷயமானது பெரிதாக இருக்கின்றது. என் செல்ல குழந்தையே, எதுவாக இருந்தாலும் உன்னுடைய துணை அந்த அமைதி காத்ததற்கு காரணம் நீதான் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீ அவர்களின் பேச்சையும் மீறி அதிகமாக பேசிவிட்டாய் என்கின்ற வருத்தம் அவர்களின் மனதிற்குள் இன்னும் இருக்கின்றது. மற்றபடி அவர்களுக்கு வேறு எந்த ஒரு வருத்தமும் கிடையாது. அவர்களுடைய மனதை அங்கே மாற்றுகின்ற முயற்சிகள் எதுவும் அவரிடத்தில் ஈடுபடவில்லை. அதை அவர் காது கொடுத்தும் கேட்பது இல்லை. ஏனென்றால் மேலும் மேலும் என்னவோ பேசிவிட்டு போகிறார்கள் என்று அமைதியாக அவர்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு உன்னை பற்றி தான் அதிகமாக சிந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்றவர் அவரிடத்தில் எதை பேசினாலும் இனி பயனளிக்க போவது இல்லை என்பதை நீ புரிந்து எல்லாம் அவர்களே உணர்ந்து தொடங்கிவிட்டார்கள். இருந்தாலும் பல முயற்சிகளை எல்லாம் செய்து பார்ப்போம் என்று கொண்டுதான் இருக்கின்றார்கள். சரி, அவர்கள் செய்வதை செய்துவிட்டு போகட்டும். ஆனால் உன்னுடைய உண்மையான அன்பு உன்னை நிச்சயமாக அவரிடத்திலே சேர்த்து வைக்கும். இனி இது போன்ற ஒரு சூழ்நிலை வரும்போது நீ கவனத்தோடு இருக்க வேண்டும். என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் பிள்ளைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்.